அந்த குதிரை பேரம் நடந்ததாக உங்க வீடியோ வச்சு ஆதாரமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க திமுக. இல்லை அது அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் மகாபலிபுரத்தில் போய் கட்சியில் இணைஞ்சப்போ பேட்டி கொடுத்தோம். தாவேக்கால இருந்தெல்லாம் யாரும் எங்களெல்லாம் கட்சிக்கு வாங்கலாம் கூப்பிடல. அதிமுகவுடைய தலைமை மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் கொத்து கொத்தா போய் தாவேக்கால சேர்ந்தாங்க. கரூர்லையுமே நிர்வாகிகள் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் தாவேக்காவுக்கு போகலான்னு சொல்லி எங்கிட்ட என்னை வற்புறுத்தினாங்க. எங்கள் கட்சி நிர்வாகிகள் அது சம்பந்தமா 11 மீட்டிங் போட்டோம். கரூர் சட்டமன்ற தொகுதி, ஏன்னா அவங்க தான் வேலை செய்ய ஜெயிக்க வச்சவங்க. கரூர் சட்டமன்ற தொகுதி மற்ற 3 தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வர சொல்லி இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கு, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா கருத்து கேட்டோம். ஒரு சிலர் வேண்டான்னு சொன்னாங்க. பெரும்பாலான அவருடைய கருத்தை ஏற்று நாங்கள் இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சோம். அப்போ பேட்டி கொடுக்கும் பொழுது அதைத்தான் சொன்னோம். அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் அன்னைக்கு நாங்கள் சேர வரைக்குமே தாவேக்கால் இருந்தோ அல்லது தாவேக்கால் இருந்து போனவங்க, இப்போ உடுமலை ராதாகிருஷ்ணன் போனார், நம்ம கடலூர் சம்பத்தண்ணன் போனாங்க, நம்ம திருச்சி முசிறி சிவபதி போனார், கடம்பூர் ராஜன் அவங்கெல்லாம் போனாங்க. அவங்களாம் என்னோட அமைச்சராக இருந்தவங்க. அவங்ககிட்ட என்ன கேட்டோம்னா, போனீங்க அங்கே என்ன மாதிரி அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறோம். அதைத்தான் சொன்னேன். நம்மளோட நிர்வாகிகளுடைய எண்ணம் அதுவாக இருந்தது. அதனால தான் இன்னைக்கு நிறைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், நகர செயலர், பகுதி செயலாளர்கள் என்னோட தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்தை தான் சொன்னேன். அதை தவறுதலா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சொல்றாங்க. அதை வச்சு ஏதோ இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க, பார்த்தேன் நான். அது சி விஜயபாஸ்கர்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எந்த நிகழ்வும் நடக்கல. நீங்க நான் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறத பார்க்கணும். நான் அந்த பேட்டிக்கு அப்புறம் சொல்லியிருக்கேன், அதுலயே சொல்லியிருக்கிறேன். நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்டு மிகுந்த ஒரு அமைதியா பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு யாருடைய அழுத்தமும் இல்லாமல் நானா எடுத்த முடிவு, நானும் என்னோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். தாவேக்காலையோ அல்லது தாவேக்காவில் போய் சேர்ந்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிர்பந்தத்தாலேயோ நான் தாவேக்காவுக்கு சொல்லவில்லை. என்னுடைய சுயமான முடிவு. போடாத சாலைக்கு பணம் எடுத்ததை ஆதாரத்தோட கொடுத்தோம். திமுக அரசு ஆட்சியில் இருந்ததுனால அது சும்மா அதிகாரிகளை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த கேஸ் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ இந்த அரசு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதியினுடைய தலைமையிலான அரசு அதை எடுத்து இப்போ எஃப்ஐஆர் போட்டுருக்குறாங்க. அது இப்போ அடுத்தது வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தான் தெரியாது நிலைமை என்ன. அது கோர்ட்ல முன்ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு நீதிமன்றம் கொடுக்குற முன்ஜாமீனுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. அதுவும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. விசாரிச்சாங்கன்னா தான் தெரியும் விசாரணை. அதனால நாங்கள் மகாபலிபுரத்தில் சொன்ன கருத்து வேற, பத்திரிகைகள் சொன்ன கருத்து வேற. என்னுடைய சுய விருப்பத்தில் நானா போனதுதான். யாருடைய இதுவும் கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இந்த கோயில் நிலம், இனாம் நில பிரச்சனைங்கிறது நான் அமைச்சராக இருந்த காலத்திலேயே அது சம்பந்தமான முயற்சிகள் எடுத்தோம். கோயில் நிலம்ங்கிறது வேறு, இனாம் நிலம் அப்படிங்கிறது வேறு. கோயில் பேர்லேயே இருக்கிறது கோயில் நிலம், அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இனாம் நிலம்ங்கிறது இனாம் ஒழிப்பு சட்டத்தில் 1963 காமராஜர் ஆட்சி காலத்தில் 3 கேட்டகரியாக பிரித்து கொடுத்தாங்க. 60 வருஷம் யார் அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அனுபவத்தில் இருந்தவங்க ரெக்கார்டை கொடுத்து பண்ணாங்க. 12 வருஷம்னு ஒரு மாதிரியான ஒரு கேட்டகரி 8A, 81A, 8B அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டகரியில் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அது இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. போன கவர்மெண்ட்டில் அது எல்லாமே கோயில் நிலம்னு சொல்லி அதில் குடியிருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா அந்த இடத்துல வீடு கட்டியிருக்கிறோம்,
பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம், சர்வீஸ் வாங்கியிருக்கிறோம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருக்கிறோம். அதில் கவர்மெண்ட் இடமே இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சிப்போ அதில் தான் இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலை இவ்வளவு நாள் பிரச்சனை இல்லை. போன ஆட்சியில் இந்த இனாம் நிலங்களை பூரா பிரச்சனை பண்ணாங்க. குறிப்பாக வெண்ணமலை மக்கள் 540 ஏக்கர் கிட்டத்தட்ட. அதில் இனாம் கரூர் அப்படின்னு ஒரு நகரமே இருக்குது. அந்த பழைய இனாம் கரூர் நகரம் பூராமே அந்த இனாம் நிலத்தில் தான் வருது. அதில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஒரு சின்ன இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கிறாங்க. அதையெல்லாம் ஜீரோ வேல்யூ பண்ணி அவங்களெல்லாம் வாடகைதாரர்களாக மாற்றி கிராமங்கள்ல எல்லாம் விவசாயம் பண்ணவங்களெல்லாம் குத்தகைதாரர்களாக மாற்ற முயற்சி நடந்தது. அது சம்பந்தமாக வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. சில தீர்ப்புகளும் வந்திருக்குது. அதை வந்து போன ஆட்சி காலத்துலேயும் நாங்கள் முயற்சி பண்ணோம். திமுக ஆட்சி காலத்தில் அதுக்கான நடவடிக்கைகள் இல்லை. அந்த நிலத்தையெல்லாம் மீட்கிறோங்கிற பேரில் சொந்த நாட்டிலேயே அந்த மக்களை பல லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இப்போ நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். அது ஒரு குழு போட்டு இது தமிழ்நாடு கரூருக்கு மட்டுமான பிரச்சனை இல்லை, ஸ்டேட் லெவல் பிரச்சனை. அது கரூரில் தான் ரொம்ப பிரச்சனை. ஒருத்தர் கேஸ் போட்டதுனால அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் மக்கள் பாதிக்கப்படாத வகையில், மக்கள்ங்கிறது யார்? அரசாங்கம்ங்கிறது தான், மக்கள் தான் அரசாங்கம். அந்த மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஒரு குழு அமைச்சு அது சட்ட ரீதியான ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். அது சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார். இப்போ ஒரு சில நம்பர்களுக்கு மட்டும் இந்த ஜீரோ வேல்யூ பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஜீரோ வேல்யூ பண்ணால் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிக்கிட்டு இருந்ததெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ அவங்க ஏதோ மறுபடியும் திருப்பி நீதிமன்றத்துக்கு போகிறோம்னு சொல்லி எல்லாம் பேப்பரில் பார்த்தேன். நான் எதுக்கு போனாலும் சரி அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து, கொள்கை முடிவெடுத்து பண்ணினாங்கன்னா மக்கள் அதில் குடியிருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா நான் அமைச்சராக இருந்த பொழுதே அந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே டெல்டா மாவட்டங்கள் 5 சென்ட் கீழ் 5 சென்ட்டுக்குள்ளே இருந்து குடியிருந்தவங்களுக்கெல்லாம் பட்டா போட்டு கொடுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க, சட்டம் கொண்டாங்க. அது ஸ்டே ஆகி போச்சு. ஏன்னா அந்த டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் பூராமே இனாம் நிலங்களாகவே இருக்குது. அதில் குடியிருக்கிற மக்கள் இபி சர்வீஸ் வாங்க முடியாம பல சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு குழு அமைச்சு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பாருங்க.